ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வர்த்தினி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து கஞ்சி. இந்த உளுந்து கஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளுக்கும் ஒரே தீர்வு இந்த உளுந்து கஞ்சி தான். இந்த உளுந்து கஞ்சி பெண்கள்லாம் பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வலி வராது. நிறைய பேருக்கு பீரியட்ஸ் டைமில் இடுப்புலாம் ரொம்ப வலிக்கும், கால்லாம் ரொம்ப வலிக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கையில் நம்ம டேப்லெட்லாம் பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக போடக்கூடாது. அதனால் இந்த உளுந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வலியுமே வராது, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெலாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, என் குழந்த ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க 3 மாதத்தில் வெயிட் அதிகமாயிரும். வாரத்திலே நீங்கள் ஒரு 2 நாள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெரியவங்கள்லாம் வயசானவங்களாம் நடக்க முடியாமலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நல்லா கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த உளுந்து ஒரு டம்ளர் அளவு உளுந்தை எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கரண்டியால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாசனைக்காக நம்ம ஒரு 3 ஏலக்காய் நச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10-15 நிமிஷமாவது நல்லா கிளறி வைக்கணும். அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நான் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்துச்சுன்னா கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மறக்காமல் நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பெரியவங்களாம் நடக்க முடியாமலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் கண்டிப்பாக இந்த உளுந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லது. இந்த உளுந்த கஞ்சி நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் டீ காஃபி நிப்பாட்டிட்டு இந்த உளுந்து கஞ்சி குடிங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ.